ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த லாஸ்ட் 10 நாள் நீட் ப்ரிப்பரேஷனுக்காக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கடைசி 10 வருஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி சிங்கிள் இயர் இந்த நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த லாஸ்ட் மினிட்ல எவ்வளவு ப்ரெஷர் அண்டர்கோ பண்ணுறாங்க அப்படின்றத நான் என் கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் நான் உங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லட்டா, ஏன் கண்ணு எதிர்க்க ஒரு வருஷம் ஃபுல்லாக ஹானஸ்ட்டாக கஷ்டப்பட்டு படித்து 300 350 400ன்னு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த குழந்தைங்க எல்லாருமே உண்மையாலுமே இல்லை, இந்த கடைசி 10 நாள் ஹார்ட் ஒர்க் அவங்கள என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, கண்டிப்பாக 600 620 650ன்னு மார்க்கை புஷ் பண்ணி என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். நம்ம சின்சியராக இருந்திருந்தா, ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா, நம்மளோட மார்க்ஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ இந்த நொடி உங்களுக்கு இல்லைன்னு தோணுச்சுன்னா கூட கண்டிப்பாக அட் த எண்ட் ஆஃப் த ரோட் ஓகே நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வரத்தான் செய்யும். இப்போ நம்ம இருக்க சுச்சுவேஷன் என்ன தெரியுமா, இங்கே நான் பின்னாடி போட்டிருக்க எழுத்து தான், வி எய்தர் கோ பிக் ஆர் வி எய்தர் கோ ஹோம். இதுதான் நம்மளோட சினாரியோ. நமக்கு இப்போ இந்த மொமெண்ட்டில் இருந்து இல்லை நமக்கு இது சரி வராது அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு வேணா வி கேன் கோ ஹோம். ஆனால் இங்கே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருமே அந்த மைண்ட் செட்டில் இல்லை அப்படின்றது மட்டும் எனக்கு 1000% நல்லாவே தெரியும். நீங்கள் எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்க, ஹவு டு ஐ கோ பிக். இப்போ இருக்கிற இந்த நொடியிலிருந்து நான் எப்படி ஜெயிக்கிறது. ஃபிசிக்ஸில் நீங்கள் 160+ அவுட் ஆஃப் 180 எடுக்க முடியும்டா. இருக்கிற 10 நாள் நான் இதை பக்காவாக பிளான் பண்ணி உங்களை நான் எடுக்க வைக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும், என்ன மாதிரி சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகே ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன தெரியணும், ஃபார்முலா ஷீட் ஏதாவது வேணுமா, பக்காவாக ஸ்ட்ராட்டஜியாக எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் கூட சேர்ந்து முதல்ல எல்லோரும் இதை கவனிங்க, சரியா? ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மொதல் விஷயம், உங்களுக்கு நான் ஒரு பக்கா ஷெடியூலோடு வந்திருக்கேன். அந்த ஷெடியூல் என்ன அப்படின்றதுக்கு உங்களுக்காக ரிவீல் பண்ணுறேன். ஸோ அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா 23 ஏப்ரல் இன்னைக்கு காலையிலே நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, காலையில் நம்மளோட லைவ் செஷனுக்கு வந்தீங்க 6:30. நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்னா 11th இருக்கிற எல்லா ஃபார்முலாஸுமே ஒன் ஷாட்டாக நடத்தினேன். அதிலே ஆக்சுவலாக நமக்கு ஒரு 3 சாப்டர் பெண்டிங் இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு, அமரா பேட்ச் கிளாஸ் ஆச்சுன்றதுனால ஐ லெஃப்ட் இட் ஃபார் இட். நான் மீதியை வந்து இன்றைக்கி நைட் உங்களுக்கு முடிச்சு தரேன், சரியா? நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெய்லி காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் எழுந்து ஃபிசிக்ஸ்க்காக மட்டுமே ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு படிக்க போகிறோம். ஒரு 6:30க்கு ஆரம்பித்தா என் கூட சேர்ந்து ஒரு 10 AM வரைக்கும், காலையில் 10 AM வரைக்கும் அடுத்த 10 நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 23rd அண்ட் 24th இன்றைக்கே முடிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இது உங்களுக்கு ஃபார்முலா தெரியாதுன்னா நான் ஃபார்முலாவோட பிடிஎஃப்பும் சரி ரெக்கார்டட் வீடியோவும் இருக்குது, அது ஒரு வாட்டி யூடியூப் சேனலில் பார்த்துருங்க, சரியா? 24th அன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன், 12th இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் ஒரு ஒன் ஷாட் ரிவிஷன் பண்ண போகிறேன். 25th அன்றைக்கி 6:30 AMக்கு நான் உங்களுக்கு காலையிலே 6:30க்குலாம் வந்து 100 questions எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸு, பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த 3 சாப்டரில் இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா 100 questions சால்வ் பண்ண போகிறேன். இந்த 100 questions வந்து உங்களுக்கு நீட்டில் இருக்கிற அந்த பர்டிகுலர் சாப்டரில் இருக்கிற எல்லா முக்கியமான டாபிக், எல்லா முக்கியமான ஃபார்முலாவையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சால்வ் பண்ணுற ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் சம்முமே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எல்லாத்தையும் என் கூட சேர்ந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் நீட் எக்ஸாமில் என்ன செய்ய முடியும்னா சூப்பர் டூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும், சரியா? அதுக்கு அடுத்து 26ஆம் தேதி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மேக்னட்டிசம். ஸோ மேக்னட்டிசம் எடுத்துக்கிட்டால் நமக்கு 2 சாப்டர் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 2 சாப்டரையும் எடுத்து இதில் இருக்கிற மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், அப்புறம் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ரெண்டுமே எடுத்து நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். அதுலேருந்து 100 questions டீச் பண்ணுறேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட்லேருந்து அகைன் நான் ஒரு 100 questions 28ஆம் தேதி திங்கட்கிழமை நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை பசங்களா, 29ஆம் தேதி நான் ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வே ஆப்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான 2 சாப்டர்ஸ், அதுலேருந்து 100 questions. 30ஆம் தேதி மாடர்ன் ஃபிசிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். 1ஆம் தேதி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அண்ட் கைனமேட்டிக்ஸ், அதுக்கப்புறம் 2ஆம் தேதி லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஒர்க் எனர்ஜி பவர், அண்ட் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஃபைனல் மேரத்தான். அந்த ஃபைனல் மேரத்தானில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸ், அந்த எல்லா சாப்டர்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் திரும்ப ஒரு வாட்டி நான் என்ன செய்கிறேன், அழகாக சூப்பராக ரிவைஸ் பண்ணி தரேன். இந்த செஷன்ஸ்லாம் நீங்கள் என் கூட சேர்ந்து அட்டன் பண்ணுற பட்சத்தில் உங்களால் என்ன செய்ய முடியும், கண்டிப்பாக இப்போ கூட ஃபிசிக்ஸில் 160+ எடுக்க முடியும். உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கோங்க, சரியா? என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா சாப்டர்ஸையும் படிக்கக்கூடாது. ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஓகே
ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நிறைய இடத்துல வந்து இன்டர்நெட்டில் நீ சும்மா தேடலனாலே கிடைக்கும். சரியா? ஸோ அது நீ ஏற்கனவே பார்த்துருக்கியா? உனக்கு ஐடியா இருக்கா இல்லையா? உனக்கு ஐடியா இல்லைனா தயவு செஞ்சு என்னோட லைவ் செஷனுக்கு வந்துரு. என்னோட லைவ் செஷனில் நான் நடத்த போகிறது எல்லாமே இந்த கீ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். சரியா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா ரிவிஷன். இன்றைக்குமே நம்மள நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா ரிவிஷனில் தான் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா ரிவிஷன் என்னன்னா நமக்கு எங்கே தேடுறதுன்னு தெரியல. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு 2 நாள் என் கூட வந்து இந்த ஃபார்முலா ரிவிஷனை ஃபுல்லாக சூப்பர் டூப்பராக கவனிச்சிடுறேன்னா அதுக்கப்புறம் நம்மளால் டாப் நாச்சாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்மளால் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மேக் ஷூர் யூ கம் டு த லைவ் செஷன்ஸ் வித் மீ. என் கூட சேர்ந்து படிங்க. வில் சக்சீட் டுகெதர். சரியா? நான் சொன்ன பிளானை எல்லோரும் ஸ்ட்ரிக்டாக அழகாக அடுத்த 10 நாள் உயிரை கொடுத்து ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் டாக்டர் அப்படின்ற கனவை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக என்ன செய்யலாம், நனவாக்கலாம். மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஆல் த பெஸ்ட்.